சும்மானக்க மக்களே நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம கனி அண்ட் பாரு 2 பேரும் சேர்ந்து இந்த வீக்லி டாஸ்க்கை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் ப்ரோ, இந்த வாரத்துக்கான இந்த வீக்லி டாஸ்காச்சும் கொஞ்சம் ஃபன்னா போகும், கொஞ்சம் ஆக்டிவா போகும்னு பார்த்தா இந்த டாஸ்க் அழிக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டாங்க. எப்பவுமே எங்க அக்கா பாரு தான் டாஸ்க் அழிக்கலாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனா புதுசா நம்ம கனியுமே அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா கனி பாரு இப்ப எல்லாம் ஒரே டீம்ல இருக்காங்கல்ல, அதனால அந்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல. பட் இங்க ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ, இவங்க இன்னொரு டீம் அழிக்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கான டீமும் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு டீம் டாஸ்க். டீம்ல ஒருத்தவங்க தப்பு பண்ணாலுமே கண்டிப்பா அவங்க டீம் வந்து பாதிக்கும். அந்த வகையில ஒவ்வொரு டீம்லயும் 4 பேர் தான் இருக்காங்க. ஒரே ஒரு டீம்ல மட்டும் தான் 5 பேர் இருக்காங்க. மொத்தம் 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. டீம் ஏ பொறுத்தவரைக்கு வினோத் அவர்கள், அமித், திவ்யா, சாண்ட்ரா இந்த 4 பேர் டீம் ஏ இருக்காங்க. சோ டீம் பி பொறுத்தவரைக்கு காமு மாமா, விஜய் பாரு, கனி, ஆதிரை இந்த 4 பேருமே டீம் பி இருக்காங்க. டீம் சி பொறுத்தவரைக்கு சபரி, விக்கல் சுகரம், எஃப்ஜே, அரோரா, சுபிக்ஷா இந்த 5 பேரும் டீம் பி இருக்காங்க. சோ இந்த 3 டீமுமே எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்ல ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த டாஸ்கை கரெக்டா கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த டாஸ்கோட எண்டில் பிக் பாஸ் மிகப்பெரிய பரிசு வச்சிருக்காரு. வின் பண்ற டீமுக்கு வந்து, அதாவது கரெக்டான டைமிங் எல்லாம் சொல்லி வின் பண்ற டீமுக்கு வந்து அடுத்த வார கேப்டன்சில போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் தாண்டி வின் பண்ற டீம்ல இருந்து ஒரே ஒரு ஃபேமிலி அடுத்த வார ஃபேமிலி ரவுண்ட்ல 24 ஹவர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. எப்படி 24 ஹவர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இது யாரோட ஃபேமிலிக்குள்ள ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருக்கு. எங்க அக்கா வேற சட்டையை பிடிச்சி வச்சு ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப பிரஜன் வீட்டுக்குள்ள 24 ஹவர்ஸ் இருப்பாரோ? பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டீம் உண்மையாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், நம்ம என்ன சாண்ட்ராக்கான டீம் வந்து உண்மையா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வீட்டுக்குள்ள இப்ப முதல் ரவுண்ட் அறிவிச்சாங்க. சோ அந்த ரவுண்டை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் 35 செகண்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த டாஸ்க் எப்படி யூஸ் ஆகும்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டைமை சொல்லுவாரு, 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அந்த டைமை சொல்லுவாரு. அந்த டைமை இந்த எல்லா டீமுமே கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றதான் டாஸ்காவே வச்சிருக்காங்க. பட் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து செகண்ட்ஸை ஃபாலோ பண்ணும், ஒருத்தர் மினிட்ஸை ஃபாலோ பண்ணும், ஒருத்தர் வந்து ஹவர்ஸை ஃபாலோ பண்ணும். அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப பிக் பாஸ் வந்து முதல் ரவுண்ட் இப்பதான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. அந்த முதல் ரவுண்ட்ல 35 செகண்ட் கொடுத்திருந்தாரு. எப்படி முதல் ரவுண்டுக்கு 35 செகண்ட் பிக் பாஸ் கொடுத்திருக்காரு. 55 செகண்ட் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போயிட்டு அந்த பெல் அடிக்கலாம். பெல் அடிச்ச உடனே பிக் பாஸ் உங்களுக்கான பாட்டை போட்டுருவாரு. உங்களுக்கான பாட்டை போட்டோன்னே உங்களுக்கான காஸ்டியூம் அங்க இருக்கும். டக்கு நீங்க அந்த காஸ்டியூம் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடணும். ஓகேவா? இதான் ஒரு டாஸ்கா கொடுத்திருக்காங்க. அந்த வகையில ஒவ்வொரு டீம்லயும் யார் யார் இந்த செகண்ட்ஸ் மினிட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணாங்கன்னு பாத்துடலாமா? அந்த வகையில நம்ம சபரி அவர்களுக்கான டீம்ல சபரி வந்து செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணாப்ல, சுபிக்ஸா வந்து மினிட்ஸை கவுண்ட் பண்ணாங்க. அப்படியே நம்ம பாருக்கான டீம்ல பாத்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணாங்க, நம்ம ஆதிரை வந்து மினிட்ஸை கவுண்ட் பண்ணாங்க. அப்படியே வினோத் அவர்களுக்கான டீம்ல அமித் அவர்கள் செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணாப்ல, நம்ம வினோத் அவர்கள் மினிட்ஸை கவுண்ட் பண்ணாங்க. ஸோ ஓரளவு எல்லாருமே கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல நம்ம டீம் சி இருக்குல்ல, அதான் நம்ம வினோத் அவர்களுக்கான டீம், அவங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பெல் அடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. நான் லைவ் பார்த்த வரது எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே டக்குன்னு போய் பெல் அடிச்சு அவங்களுக்கான பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு ஆட்டம், பார்க்க நல்லதா இருந்துச்சு. 2வதா நம்ம வினோத் அவர்களுக்கான டீம் வந்து கரெக்டா பெல் அடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி வினோத் அவர்களுக்கான டீம் வந்து கரெக்டா பெல் அடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கான பாட்டும் போட்டாங்க, சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. சாண்ட்ரா செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க ப்ரோ. சாண்ட்ரா, திவ்யா நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு இந்த டாஸ்கை வின் பண்ணும்ல. இந்த டாஸ்கை வின் பண்ணாதான் தன்னோட புருஷன் எப்படியாச்சும் உள்ள கூட்டு வந்து 24 ஹவர்ஸ் வைக்க முடியும். அதனால பிளானை போட்டு நம்ம திவ்யா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யாக்கான டீமும் பெல் அடிச்சு நல்லா ஏறி செம்மையா டான்ஸ் ஆடினாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம பாரோர்களுக்கான டீம் அவங்களுமே பெல் அடிச்சு வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க. எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க, குறைய சொல்ல முடியாது. இதுல எனக்கு தெரிஞ்ச அந்த டீம் சி இருக்குல்ல, நம்ம சபரிக்கான டீம், அவங்க மட்டும் தான் கொஞ்சம் முன்னாடி பெல் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இங்க ஒண்ணு இருக்கு, நீங்க பெல் அடிக்கலாம், பிரச்சனை கிடையாது, பெல் அடிச்சிடலாம், போய் டான்ஸ் ஆடலாம், எல்லாம் ஓகே. ஆனா கடைசியில தான் பிக் பாஸ் சொல்லுவார் யாரு கரெக்டான டைமை ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறத. கடைசியில தான் பிக் பாஸ் சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் லைவ்ல சொல்லுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்களுக்கான டீம் தான் வின் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், 35 செகண்ட்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அவர் கனெக்ட் பண்ணிப்பாரு. கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி அந்த டீமுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. அதை கெடுக்கிறதுக்கு தான் நம்ம ஆட்கள் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. அதை கெடுக்கிறதுக்கு தான் நம்ம பாரு வந்து ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாரு சொல்றாங்க, நம்ம வந்து அந்த டீமை கெடுக்கலாம், நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற டீமையும் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம கனி என்ன சொல்றாங்கன்னா, கமார்தீன செகண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு உள்ள ஏத்திட்டு நம்ம ஆதிரை வெளியே அனுப்பிடுவோம், ஆதிரை வெளியே அனுப்பி மற்ற டீமை நோண்ட் விடுவோம். அப்படி மற்ற டீமை நோண்ட் அவுட்டா அவங்க செகண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றதை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல்ல, கொஞ்சம் திணறுவாங்க. அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவோம்னு சொல்லிட்டு
நம்ம கனி வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாரு நம்ம கனி வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல பாரு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேண்டாம், ஆதிரை உள்ள ஏத்திப்போம், நம்ம கமாருதீனை வெளியே அனுப்பிடுவோம். கமாருதீனை வெளியே அனுப்பினாதான் கமாருதீன் ஒவ்வொரு டீமா போய் பேசுவான், கிண்டல் பண்ணுவான், ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. குறுக்கு வழியை சூஸ் பண்ணீங்கன்னா அழிஞ்சு போயிருவீங்க. புரிஞ்சுக்கோங்க, குறுக்கு வழியை சூஸ் பண்ணீங்கன்னா அழிஞ்சு போயிருவீங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இவங்க குறுக்கு வழியை கையில எடுக்கிறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி கமாருதீன் இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டாஸ்க்ல இவங்க சொல்லாமே அதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த டாஸ்க்ல இவங்க எல்லாம் செகண்ட்ஸ் மினிட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அங்க மூன் வாக் போட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அதுவே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் செய்யும். ஓகேவா? நீங்க சொல்லலாம் ப்ரோ வீக்லி டாஸ்க்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ப்ரோ அப்படின்னா, அழிஞ்சிரும் ப்ரோ, அழிஞ்சிரும். இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா செகண்ட்ஸை கவுண்ட் பண்றாங்க, ஓரளவு அந்த அந்த டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்றாங்க, டக்குன்னு பாட்டு போட்டோன்னே நல்லா சுறுசுறுப்பா ஆடுறாங்க, நிறைய விஷயம் இருக்கு. இவங்க குறுக்கு வழியை யோசித்தாங்கன்னா அழிஞ்சிரும். எப்படி குறுக்கு வழியை யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த டாஸ்க் அழிஞ்சிரும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் அழிக்க பிளான் போட்டுட்டாங்க. இதுல கமாருதீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? அவர் பாட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா இருந்தாலுமே அமித் ஆகட்டும், அந்த பக்கம் கனி ஆகட்டும், அந்த பக்கம் சபரி ஆகட்டும், ரொம்ப ஃபோக்கஸா இந்த செகண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லாரும் உட்காந்து ஜாலியா ஒரு மாதிரி சைலண்டா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்கான பிளான் போட்டு அதை இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா டாஸ்க் வந்து குலையும். பிக் பாஸே டென்ஷன் ஆயிடுவார். பிக் பாஸே சத்தியமா டென்ஷன் ஆயிடுவார் ப்ரோ. இதுல நீங்க நல்லா கவனிச்சுன்னா பாருக்கான பிளான் என்ன தெரியுமா? பாரு ரொம்ப ஓப்பனா நம்ம காமோ ஏவி விட்டு அரோராட்டை இது பண்ணதான் ட்ரை பண்றாங்க. அப்படியே ஏன்னா அரோரா வந்து டீம் சி, ஓகேவா, அந்த சபரிக்கான டீம். அங்க போயிட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு அவர் ஏதாவது சண்டை கிண்டே போட்டா அந்த டீம் வந்து இதாயிரும்ல, ஒரு மாதிரி குழஞ்சிரும். அப்ப இவங்க அவங்களுக்கான செகண்ட்ஸை ரொம்ப நீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், இது மூலமா நம்ம வின் பண்ணலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அது ரொம்ப தப்பா இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பா இருக்கு. இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா அந்த டாஸ்க் அழிஞ்சிரும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க் இப்போதைக்கு ஓகேவா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா டாஸ்க் அழிஞ்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சாண்ட்ராக்கான டீம் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ரா டீம் வின் பண்ணி, அதாவது மொத்த டாஸ்கையுமே மொத்த இந்த வீக்கையுமே வின் பண்ணி பிரஜன் அவர்களை 24 hours உள்ள வச்சிருவாங்கன்னு தோணுது. நான் சொன்னேன் தெரியுமா, சாண்ட்ராக்கான டீம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி. சாண்ட்ராக்கான டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் டீம் சியும் ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. டீம் சில பேசாம இந்த வெங்காயம் ஸ்டார் சபரியை மட்டும் வெளியே எடுத்துட்டா கரெக்டா இருக்கும். அந்த வெங்காயம் ஸ்டார் சபரி வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறா இருக்காப்ல. மற்றபடிக்கு அந்த டீம் கொஞ்சம் கரெக்டான டீம் தான், கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அந்த வகையில் அமித்துக்கான டீம், அமித் செகண்ட்ஸை ரொம்ப நீட்டா ஃபாலோ பண்றாரு. ரொம்ப இப்போ வந்து போயிட்டு தான் இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நான் பேசி முடிக்கும் போது ரிசல்ட் வந்துருக்கலாம். அப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கு, நம்ம பின் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஓகேவா போகுது. ஆனா பிக் பாஸ் இன்னும் டெஸ்ட் வச்சிருக்காரு, அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த டாஸ்க் பொறுத்தவரை 3 டீமை பிரிச்சு விட்டு டான்சிங் மராத்தான் டாஸ்க்னு வச்சிருக்காரு. இன்னைக்கு டைமிங் டாஸ்க்னு வச்சிருக்காரு. நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேலஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டைம் டாஸ்க், நாளைக்கு வேற இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இப்போ முதல் ரவுண்ட் முடிஞ்சுட்டா இன்னும் ஒரு ரவுண்ட் வச்சாலும் வைப்பாப்ல, இன்னும் ஒரு ரவுண்ட் வந்து நைட் வச்சாலும் வைப்பாப்ல. அந்த ரவுண்ட்லேயே வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த டைமை தூக்கிட்டு நாளைக்கு வேற ஏதாச்சும் வைப்பாங்க. நாளைக்கு வேற ஏதாச்சும் டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்கை நீங்க கரெக்டா வின் பண்றவங்க அந்த டான்சிங் மராத்தான்ல கூட்டமா போய் ஆடலாம், அந்த மாதிரி வச்சாலும் வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த சைட் டீமுக்கு வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? மொத்தம் 3 டீம் இருக்குல்ல, எந்த டீம் வின் பண்ணணும், வின் பண்ண டீம்ல இருந்து யாருக்கான ஃபேமிலி உள்ள வந்து 24 hours வந்தா 24 hours இருந்தா நல்லா இருக்கும், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, சொன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இருந்தாலும் சொல்றேன், எனக்கு வந்து எந்த குடும்பம் உள்ள வரணும்னு இருக்கு தெரியுமா? எனக்கு வந்து வினோத் அவர்களுக்கான குடும்பம் உள்ள வரணும்னு இருக்கு, இல்லாட்டினா சுபிக்ஷாக்கான குடும்பம் உள்ள வரணும்னு இருக்கு ப்ரோ. எனக்கு ஏதோ தோணுது, மற்றபடி எனக்கு பெருசா வேற ஏதோ ஃபேமிலி எனக்கு இதாகல. வினோத் அண்ட் சுபிக்ஷா இந்த 2 பேர் குடும்பமும் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வினோத்துக்கே ஒரு குழந்தை இருக்கு, ஒய்ஃப், அவங்கெல்லாம் உள்ள வருவாங்க. அவங்க பெருசா இந்த இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, கேமரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அவங்க வந்தாலும் நல்லா இருக்கும். இன்னும் சுபிக்ஷாக்கான ஃபேமிலி உள்ள வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. இதனோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.